20 வருடங்களுக்கு அப்புறமா கில்லி திரைப்படம் தியேட்டர்ஸ்ல ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. புது படத்துக்கு இனியான வரவேற்பும் கூட்டமும் மக்கள் மத்தியில் திரைப்படத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட திரைப்படங்கள்லயே அதிக வசூல் செய்த திரைப்படமா கில்லி திரைப்படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிட்டு இருக்கு. டிவில அடிக்கடி பார்த்த ஒரு திரைப்படம் தான். பாடல் வரிகள் இருந்து படத்தினுடைய வசனம் வரைக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் அங்க தியேட்டர்ல அவங்க ஆடியோ கட் பண்ணா கூட இங்க ரசிகர்கள் டப்பிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் மக்களோட மனசுல 15 பேருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தினுடைய வில்லன் கேரக்டரான அந்த பிரகாஷ் ராஜ் பண்ண முத்துப்பாண்டி கேரக்டர் ஸ்கிரீன்ல வரும்போதெல்லாம் அது பேசுற ஒவ்வொரு டயலாகும் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துட்டு இருக்கு. இந்த முத்துப்பாண்டி கேரக்டர்ல நடிச்சிருந்த நடிகர் பிரகாஷ் ராஜ் ரீசெண்டா ஒரு இடத்துல பேசும்போது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இப்போ முத்துப்பாண்டி லவ் யூன்னு சொல்றாங்க, கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. விஜய் நான் த்ரிஷான்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் பிடிச்சதுக்கு நடிகர் தரணிக்கு தான் நன்றி சொல்லணும். முத்துப்பாண்டியா த்ரிஷா கூட நடிச்சப்போ மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அபியும் நானும் திரைப்படத்தில் அப்பா பொண்ணா நடிச்சப்போ ஏத்துக்கிட்டாங்க. மக்களுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமா அவர் போட்டிருக்கிற ட்வீட்ல ஐ லவ் யூ ஆல் செல்லம்ஸ். முத்துப்பாண்டிக்கு நீங்க இப்போ வரைக்கும் கொடுக்குற லவ் பார்க்கும்போது உண்மையாவே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா டைரக்டர் தரணி சாருக்கு, ஏஎம் ரத்னம் சாருக்கு அண்ட் விஜய்க்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். என்னுடைய செல்லம் த்ரிஷாவுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி மொத்த கில்லி படக்குழுவினருக்குமே நன்றி சொல்லி அந்த ட்வீட்டை வந்து அவர் போட்டிருக்காரு.